விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகள் சிறப்பு நேரலை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போது மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் பதிவான முதல் சுற்று வாக்குகள் என்பது எண்ணப்பட்டு முன்னணி நிலவரங்கள் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. அதன் அடிப்படையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். 8564 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா முன்னிலையில் இருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 3096 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திலும், நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா 438 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திலும் இருக்கிறார். 5468 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது முன்னிலையில் இருந்து கொண்டிருக்கிறார். 7 மாநிலங்களில் 13 சட்டமன்ற தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்று அதற்கான முடிவுகள் என்பது இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. பீகார், மேற்கு வங்கம், இமாச்சல், ஜார்க்கண்ட் உட்பட 7 மாநிலங்களில் 13 சட்டமன்ற தொகுதிகளில் கிட்டத்தட்ட 7 தொகுதிகளில் நேரடியாக இந்தியா கூட்டணிக்கும் என்டிஏவுக்குமான போட்டி என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் தமிழ்நாட்டில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதியினுடைய இடைத்தேர்தல் முடிவுகளும் முக்கியத்துவம் வாய்ந்தவையாக பார்க்கப்படுகின்றன. மக்களவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகாக நடைபெறக்கூடிய இந்த 13 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் முடிவுகள் என்பது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்பது குறித்தும் பேசுகிறோம். அதே நேரத்தில் முன்னணி நிலவரங்களையும் நம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து உடனுக்குடனாக வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். டாக்டர் சையத் ஹபீஸ், தற்போதைய இவிஎம் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் முன்னணி நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம். இல்லை, தம்பி சொன்னார் நம்ம இடைமறிச்சதுக்கான காரணம் வந்து நான் சொல்லாததை சொன்னதுனால தான் இடைமறிச்சேனே தவிர உங்களுடைய நேரத்தில் குறுக்கிடணுன்ற எண்ணம் எனக்கு கிடையாது. நீங்கள் கட்சி பற்றி அவதூறாக பேசினால்தான் நான் என்ன அவதூறு பேசினேன்? ஆபாச பாடல் திமுக பதிவு பண்ணிடணும், ஆரோக்கியமாவே பேசணும். நான் பதிவு பண்ணோம். நீங்க சொன்னது போல நீங்க வந்து இதெல்லாம் ஒரு யுக்தி, பணம் கொடுக்கிறது, அந்த வார்த்தையை நான் பயன்படுத்தாத வார்த்தைகளை பயன்படுத்தினா சொன்னதுனால நான் மறிச்சேன். மற்றபடி எங்கள் மீது இருக்கக்கூடிய விமர்சனம் உங்க நேரத்தில் வைங்க. ஆனா அதை நான் ஒத்துக்கிட்டேன்ற மாதிரியோ இல்ல நான் சொன்னேன்ற மாதிரியோ சொன்னதுனால தான் இடைமறிச்சது. அடுத்த வாதத்துக்கு வரும். இந்த தேர்தல் முடிவுகள் அப்படின்றத நான் திரும்ப சொல்றேன். நாங்க இந்த இடைத்தேர்தல் பிரச்சாரத்துல நாங்களும் களத்துல நின்னோம். எங்களுக்கு பெரும்பாலான வாக்குகள் இந்த அதிமுகவுடைய வாக்குகள் எங்க போச்சு, எப்படி இங்க டிரான்ஸ்பர் ஆகுதுன்னா, அதிமுகவில் இருக்கக்கூடிய பெண்கள் அவங்க நமக்கு ஓட்டு போடுறாங்க. ஒரு வீடும் திரும்ப போகிற இடங்களில் எல்லா இடங்கள்லையும் பிரச்சாரம் செய்யும் போது எங்களுடைய பேச்சாளர்களோ இல்லை எங்களுடைய இளைஞரணி செயலாளரோ நலத்திட்டங்களுடைய பலன்களை சொல்கிறாரு. 1000 ரூபா உங்கள் வீட்டுக்கு வருதுமா, நீங்கள் வந்து இதை வச்சு என்னென்ன பண்ணலாம், பணத்தை சேமிக்க முடியும். அதே மாதிரி இந்த விவகாரத்தை பேசுகிறோம், புதுமை பெண் திட்டம், இதனால் கல்விக்கு போகக்கூடிய வாய்ப்பு கிடைக்குது. நான் முதல்வன் திட்டத்தின் மூலமாக கிராமப்புற மாணவர்களுடைய என்னென்ன நன்மைகள் கிடைக்குது. அடுத்த முக்கியமான விஷயம் அப்படின்னு நாங்கள் பார்த்தீங்கன்னா, சாலைகள் அந்த தொகுதிகளில் எப்படி இருக்குது, இன்னைக்கு ஊராட்சி வரையும் வளர்ச்சியை கொண்டு போய் சேர்த்திருப்பது அங்கே இருக்கக்கூடிய சாலைகளை பார்த்தாலே தெரியும். அப்போ இது எல்லாம் மக்களுக்கு புதுசாக இருக்கு. குழியும் பள்ளமுமாக இருக்கக்கூடிய சாலைகள் இன்னைக்கு நல்ல ஒரு ஸ்மூத்தான சாலைகளாக ஊராட்சி சாலைகளை கட்டமைப்பு திட்டங்கள், செய்யப்பட்ட சாதனைகள், கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய ஊராட்சிக்கு ஃபண்ட்ஸ் எவ்வளோன்ற வரையும் மக்கள் கிட்ட எடுத்து சொல்ல கேள்விதான். கட்டமைப்பு திட்டங்கள் இந்த 3 ஆண்டுகளில் நிறைவேற்றப்பட்ட விஷயங்களை சாதனைகளாக முன்னிறுத்தி பரப்புரை மேற்கொள்வது என்பது ஒரு டேர்ம். அதே மாதிரி இந்த பக்கம் அதிமுகவினுடைய வாக்குகளை பாமகவும் கோருகிறது, கோரிக்கையாக முன்வைக்கிறது. நாம் தமிழர் கட்சியும் கோரிக்கையாக முன்வைக்கிறது. ஆனா அதிமுக வாக்குகளும் திமுகவுக்கு தான் வரும் அப்படிங்கிற நம்பிக்கையை களத்தில் பணியாற்றிய மூத்த அமைச்சர்கள் பொன்முடி, ஏவாவேலு போன்ற அமைச்சர்கள் சொல்றாங்க. அதிமுக வாக்குகள் திமுகவுக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை வெளிப்படுத்துறாங்க. அப்ப மறைமுகமா அதுவும் ஒரு கோரிக்கை தானே? இல்ல, அது கோரிக்கை கிடையாது. இப்போ தேர்தலில் வந்து 3 ஃபோர்ஸ் தான் நிக்குது. ஒன்னு திமுக, இன்னொன்னு அதிமுக, இன்னொன்னு பாமக. அதிமுக இல்ல, பாமக, இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி. ஓகேவா? பாமக என்ன முன்னெடுப்பு வைக்குது, அங்க வந்து ஒரு சாதியவாதத்தை அவங்க சாதிக்கான பெருமையா அந்த லோக்கல்ல ஒரு நரேட்டிவை செட் பண்றாங்க. எங்களுக்கு கொடுக்கணும், இடஒதுக்கீடுல வந்து மாற்று கருத்துக்களை வைக்கிறது. ஒவ்வொரு கட்சிக்கும் எப்படி ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் அந்த மாதிரி பாமக அந்த மாவட்டம் ஒரு ஸ்ட்ராங் ஹோல்ட் மாவட்டம். தவறே கிடையாது. அவங்களுடைய யுக்திகளை அவங்க பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அதை வந்து நான் முடிவு பண்ண முடியாது, அவங்க யுக்தி இப்படிதான் இருக்கணும். அவங்க அந்த ஒரு ப்ரொஜெக்ஷனை வைக்கிறாங்க. நாம் தமிழர் ஒரு ப்ரொஜெக்ஷனை வைக்குது. நாங்க ஒரு ப்ரொஜெக்ஷனை வச்சு நாங்க எங்களுடைய 3 ஆண்டு ஆட்சியில நடந்த விவகாரங்கள், உங்களுக்கு கிடைத்த நன்மைகளை பத்தி பேசும்போது ஒரு இயற்கையாகவே வாக்களிக்கக்கூடியவர்களுக்கு
பாமகவுடைய சித்தாந்தத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய வாக்குகள் அங்க 65% இருக்கு. அப்ப அந்த வாக்குகள்ல இருக்கக்கூடிய அதிமுக வாக்குகள் பாமக நோக்கி போடாது. இன்னொன்னு, நலத்திட்டங்களை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெண்களும் அந்த குடும்பத்துக்கு நேச்சுரல் சாய்ஸாக திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. திமுக அதிமுக எதிரெதிரா இருக்கலாம். ஆனா இந்த தேர்தலில் அதிமுக நிக்காத காரணத்தினால அந்த வாக்குகளை பாமகவுக்கு செலுத்த விரும்பாதவர்கள், நாம் தமிழர் கட்சி சொல்லக்கூடிய கொள்கைகளை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் வாக்களிக்கணும்ன்ற கட்டாயத்துல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நலத்திட்டங்கள், எங்கள் தலைவர் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை, இது ரெண்டு தான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி வாக்களிக்க வருது. அதுதான் நான் சொல்றேன், கண்கூடாக ஒவ்வொரு நலத்திட்டத்தையும் ஒவ்வொரு வீட்டுல இருந்து யாரோ பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அப்ப அந்த அரசுக்கு கொடுக்கணும்ன்ற ஒரு மனநிலை இருக்கிறதுனால தான் இந்த தேர்தல் பிரதிபலிப்பு. இதை விட்டுட்டு வேற காரணங்களை சொல்லிக்கிட்டு அப்படியே கடந்து போனோம்னா இதே முடிவுகள் தான் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்கும். சரி, தொடர்ந்து பேசலாம். தற்போதைய முன்னணி நிலவரங்களையும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்களில் பதிவான வாக்குகளினுடைய முதல் சுற்று முன்னணி நிலவரங்களின் அடிப்படையில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா 8662 வாக்குகள் பெற்று முன்னிலையில் இருக்கிறார். பாமக வேட்பாளர் சி அன்புமணி 3121 வாக்குகள் பெற்று இரண்டாவது இடத்திலும், நாம் தமிழர் வேட்பாளர் அபிநயா 441 வாக்குகள் பெற்று மூன்றாவது இடத்திலும் இருக்கிறார். 5538 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் அன்னியூர் சிவா தற்போது முதல் சுற்றில் முன்னிலை வகித்துக் கொண்டிருக்கிறார். திரு ஜி கே நாகராஜ், தற்போதைய களச்சூழல் என்ன? 3 ஆண்டு காலம் திமுக ஆட்சியினுடைய சாதனைகள் என்ன? மக்களுக்கு, குறிப்பாக பெண்களுக்கு போய் சென்றடைந்திருக்கக்கூடிய திட்டங்களின் அடிப்படையில தான் நாங்க எங்களுடைய பரப்புரை வியூகத்தை வகுக்கிறோம். அந்த மாதிரி கட்சிகள் அவங்க வியூகத்தை தானே வகுக்கிறாங்க. மக்கள் என்ன முடிவு கொடுக்குறாங்களோ அதை ஏத்துக்கலாம் அப்படிங்கிறாரு டாக்டர். இல்லை, இன்னொரு விஷயம் சொல்றேன். தேர்தல் ஆணையம் குறித்து சொன்னாங்க. நான் குறிப்பிட்டு சொன்ன அந்த பணம் கொடுத்தவரை பிடித்து அதுக்கப்புறம் காவல்துறையில் ஒப்படைத்தோம். அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. ஆனால் இன்று வரை நீதிமன்றத்தில் இருக்கிற சில சிக்கல்கள், குற்றவாளிக்கு கொடுக்கக்கூடிய சில அனுதாபங்கள், பல்வேறு வகைகள்ல அந்த குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட முடியாத காரணத்தால் இன்னைக்கு அந்த குற்றவாளி விடுபட்டு விட்டார். இதுதான் நம்முடைய நீதிமன்றத்தில் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, களச்சூழ்நிலை இதுதான். அதனாலதான் அவங்க தைரியமா சொல்றாங்க, நீங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுங்க. எனக்கு தெரியும் இது நடக்காது, இது ஜனநாயகத்தில் பல ஓட்டைகளை வைத்து நாம் தப்பித்துக் கொள்ள முடியும். அதனால அது ஒரு மிகப்பெரிய புத்திசாலித்தனம் என்றோ, நாங்கள் பலமானவர்கள் என்றோ, எங்கள் வெற்றி உறுதியானது, நாங்கள் தான் மக்கள் எங்களுக்கு ஓட்டு போடுவார்கள் என்றோ சொல்வதற்கான தகுதி திமுகவுக்கு இல்லை. ஒன்று. இரண்டாவது, அவங்க திரும்ப திரும்ப சொல்றாங்க 1000 ரூபாய். ஒரு பழமொழி உண்டு, ஒரு மீன் பிடித்து தருவதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பது என்பது எவ்வளவு முக்கியமானது. ஒருவனுக்கு நீங்க ஒரு டைம் மீன் பிடித்து கொடுத்தீங்கன்னா அது ஏறக்குறைய அவனுக்கு நீங்க அவனை ஒரு பலமற்றவனாக மாற்றுவதற்கு சமம். உங்களை எதிர்பார்த்து காத்திருப்பான். ஆனால் அவனை மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்து விட்டால் அவன் உங்களை நம்பி இருக்க மாட்டான். அவன் இன்னும் பலருக்கு மீன் பிடிக்க கற்றுக் கொடுப்பான். தமிழ்நாடு அரசு என்ன செய்து தொடர்ந்து அந்த மக்களை, அதாவது அடுக்கப்பட்ட, ஒடுக்கப்பட்ட, பாதிக்கப்பட்ட, வறுமையில் இருக்கிற மக்களை தொடர்ச்சியாக அதையும் இதையும் இலவசங்களையும் கொடுத்து தங்களை சார்ந்தே வைத்திருக்கிறது. இப்ப நீங்க தேர்தல் போறத பாருங்க, ஏறக்குறைய ஈரோடு இடைத்தேர்தல் என்ன நடந்தோ அந்த ரிசல்ட் தான் வரப்போகுது. ஏறக்குறைய 1,20,000 ஓட்டுகளை எளிமையாக திமுக பெற்றுவிடும். ஒரு 60,000 ஓட்டுகளை பாமக பெறலாம். ஒரு 20,000 ஓட்டுகளை நாதக பெறலாம். இது என்னன்னா ஏறக்குறைய இந்த சிஸ்டம். ஆனா ஒன்று உறுதி, அந்த 60,000 ஓட்டுகள் பெறப்போகின்ற ஓட்டுகள் தன்மான ஓட்டுகள். நான் சொல்றேன், நீங்க திரும்ப திரும்ப சொன்னீங்க வாக்காளரை கொச்சப்படுத்துறீங்களான்னு கேட்டீங்க. கொச்சப்படுத்தல. நான் சொல்றேன், அந்த 60,000 வாக்காளர்கள் நேர்மையானவர்கள், ஜனநாயகத்திற்கு மரியாதை தருபவர்கள், கொள்கை மீது உறுதியானவர்கள்.